கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து இந்த 17 நாட்களையும் கர்த்தர் நமக்கு பாதுகாத்து நம்மை அதிசயமாக வழிநடத்தி வருகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே உங்கள் நம்பிக்கைக்கான 7 நிமிடங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் தியானித்த பொழுது, கடந்த வாரத்திலே நாம் தியானித்த வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் செய்கிற காரியங்களிலே நிச்சயமாக தோல்வி இருக்காது. நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளிலே கர்த்தர் நமக்கு வெற்றியை காண செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்மை அப்படி வழிநடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆகையால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், நீங்கள் கலங்க மாட்டீர்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக கடந்து வந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பயத்தை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கலக்கத்தை மாற்றி போடுகிறதா இருக்கிறது. உதாரணமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிப்போமானால், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். கோலியாத் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனிதன், அவன் உயரமுள்ள ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து அங்கு நிறைய விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். அவன் பயங்கரமான ஒரு யுத்த வீரனாய் இருந்தான். அவனை பார்க்கும் பொழுதே, அவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அது எல்லாரையும் பயப்பட வைக்கக்கூடியதாக காணப்படுகிறதா இருந்தது. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த மனிதன் அவர்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறான். என்னோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு உங்களில் ஒருவன் வரட்டும், அவன் என்னோடு கூட யுத்தம் பண்ணட்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் ஒரு சவாலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே சவுலும் அவருடைய ஜனங்கள் எல்லாரும் பயந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அங்கு தாவீது அங்கு வருகிறார். எல்லாரும் தாவீதை பார்க்கும் பொழுது, நீ ஒரு சிறு பையனாய் இருக்கிறாய், ஆனால் அவனோ ஒரு யுத்த வீரன், நீ எப்படி அவனோடு கூட யுத்தம் செய்வாய் என்று கேட்கும் பொழுது அந்த தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை எனக்கு முன்பாக ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, அவைகளெல்லாம் ஒரு ஆட்டை கிழித்து போடுவதை போல நான் கிழித்து போட்டேன். அவைகளை செய்த எனக்கு இந்த பெலிஸ்தனை கொன்று போடுவது ஒரு லேசான காரியம். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக அவர் எனக்காக செய்வார் என்று சொல்லி ஒரு பயமில்லாமல் அங்கு தாவீது கடந்து வரும் பொழுது சவுல் சொல்லுகிறார், இவைகளை செய்த தேவன் நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பார், நீ போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாவீதை அனுப்புகிறார். தாவீது எல்லாரை பார்த்து சொல்லுகிறார், இந்த பெலிஸ்திய நிமித்தம் உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த தாவீது கடந்து செல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவர் செல்லுகிறார். செல்லும் பொழுது அந்த தாவீது அந்த கோலியாத்தை முறியடிக்கிறார்.
அந்த கோலியாத்தை கொன்று போடுகிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே அந்த காரியங்களை செய்ய முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை பயமுறுத்தும்படியாக ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக கடந்து வரலாம், அல்லது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்கள் முன்பதாக வந்து நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எவைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றி உங்களுடைய பயத்தை, உங்களுடைய கலக்கங்களை நீக்கி உங்களை நிச்சயமாக அவர் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் பயத்தை நீக்கி போடுவார், கலக்கத்தை நீக்கி போடுவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை வழி நடத்துகிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்பொழுது கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். விலக்கி பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. கோலியாத்தை போன்ற எப்பேற்பட்ட பெரிய மலை போன்ற பிரச்சனைகள், அல்லது வியாதிகள், அல்லது பண தேவைகள், அல்லது கடன் பிரச்சனைகள், எவைகள் அவர்களுக்கு முன்பதாக பயமுறுத்தி அவர்களை கலங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கலாம், இப்பொழுது கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவருடைய பயத்தையும் கலக்கத்தையும் நீர் நீக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி போடுவார். ஆமேன்.